பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய யோவான் எங்கே அவர் தன்னையும் சேர்த்து விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு அதை நாம் விட்டுவிட வேண்டும். அப்படி நாம் பாவங்களை அறிக்கையிடாமல் நாம் செய்கிறபடி நாம் நடக்கிறபடி நடந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அவரிடத்தில் நமக்கு பங்கு இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது வேதம். இதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள் இப்படியா சொல்லுகிறது. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதலில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதலில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினால் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினால் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே அவர் கூறுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று. அப்படி என்றால் நம்முடைய பாவங்களை நாம் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான மனிதர்களை கூட நாம் மன்னிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய பாவங்களிலே விடுதலை கொடுத்த தேவன் நம்மிடத்திலே கடன் பெற்றவர்களையும் நான் மன்னித்து அவர்களுக்காக தேவன் சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறதை தேவன் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். ஆகவே இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார் என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. இந்த நாளிலே பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே நம்மிடத்திலே பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்றும் வேதம் பதிவிடுகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய பாவங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் செக்கச்செவேர் என்று இருந்தாலும் அதை உறைந்த பனியிலும் வெண்மையாக மாற்றுகிறதற்கு தேவனால் முடியும். ஆகவே உங்களுடைய கடந்த கால பாவங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு அதை விட்டுவிடுங்கள், அதை பின்தொடராதிருங்கள். அப்படிப்பட்ட பாவ வழக்கத்திலிருந்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பாவம் என்று சொன்னால் விபச்சாரம் செய்வது, பாவம் என்று சொன்னால் திருடுவது, பாவம் என்று சொன்னால் எல்லா காரியத்தையும் மறைத்துக் கொள்வது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அதுவும் பாவம்தான். ஆனால் அதைவிட கொடிய பாவங்கள் எல்லாம் அநேகமாய் இருக்கிறது. என்ன, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் கண்களின் பாவங்களுக்கு நாம் நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுபோல சிந்தையிலே தவறான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே தேவன் செய்ய வேண்டிய
காரியமும் செய்து கொண்டிருக்கிற காரியமும் அது பெரியதாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட பாவ சிந்தைகளினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் நம்மிடத்திலே அவர் பிரியமாயிரார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு தேவனுடைய ஒத்தாசையும் தேவனுடைய பலத்தையும் சார்ந்து வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கு பூரண விடுதலையை தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியின் மூலியமாய் நமக்கு தந்தருளுகிறவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே அவர் நம்முடைய வாழ்விலே கிரியை செய்யும்படிக்கு நாம் அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.